வெல்கம் டு துர்வாஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரத்த பொரியல். அதை எப்படி க்ளீன் பண்ணி வேக வைப்போங்கிறத உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரத்த பொரியல். அதுக்கு ஒரு ரத்தம் வாங்கிட்டு வந்தோம். அதை எப்படி க்ளீன் பண்ணுறோங்கிறத காமிக்கிறேன். அந்த ரத்தத்தை நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு வடிகட்டிடணும். 1-2 முடி இருந்தாலும் வந்துடும். ஃபுல்லும் நல்லா பிசைஞ்சு கழுவணும். இதில் போ. இது ஹீமோகுளோபின் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. மாதத்துக்கு ஒரு 2 வாட்டி இந்த இது சாப்பிடலாம். நல்லா பிசையணும். கை விட்டு பிசைறதுனா இருக்குது. காட்டுங்கம்மா பசஞ்சதை கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுங்க லைட்டாக. ஓகே, நான் பசங்க காட்டுங்க. அதை நல்லா பிசையணும். அதை எடுத்து வடிகட்டியில் போட்டு இன்னும் நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். மற்றதெல்லாம் வடிஞ்சு தண்ணி ஊற்றி அலச வேண்டாம்ல. இதுக்கு தண்ணி விட்டு அலச வேண்டாம். நல்லா பிசைஞ்சிடணும். அது ஃபுல்லாக இல்லை போயிடும். எங்கள் வீட்டில் இப்படி தான் க்ளீன் பண்ணி செய்வோம். இந்த மீதி இருக்கிற அந்த ரத்த ரெசிடியூவில் முடி இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். செக் பண்ணிவிட்டு தான் அதை அது கூட ஊற்றிக்குவோம். அது மாதிரி பார்க்குறப்ப எனக்கு ஒரு முடி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அதோ எடுத்துட்டேன், முடி ஒன்று இருக்குது. இதை ஒட்டி செக் பண்ணிக்கிட்டால் தான் ஃபுல்லும் சரியாக போகும். 1-2 முடி இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ரத்தத்துலேயே ஊற்றிக்கலாம். அதில் முடி இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். அந்த ரத்தத்துலேயே மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை இப்போ வேக வச்சிடலாம். நம்ம ரத்தத்தை வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே இது மாதிரி ஒரு பிளேட்டு வச்சு அது மேலே இந்த ரத்தத்தை வச்சு ஒரு 15-20 நிமிஷம் வேக விட்டுறலாம். ரத்தம் வெந்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அது கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும், ஒட்டாமையும் இருக்கும். பார்த்தாலே தெரியும். 15-20 நிமிஷம் வரைக்கும். கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ கரெக்டாக 20 மினிட்ஸில் வெந்துடுச்சு. நம்ம நைஃப் வச்சு இப்படி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும். அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, ஒட்டவே இல்லை. அதுதான் கரெக்டான பதம். எங்கள் வீட்டில் இப்படி தான் ரத்தத்தை வேக வச்சு சமையல் பண்ணுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். தேங்க்யூ.